ஹே காய்ஸ், நான் உங்கள் பீஸ்லெஸ் பைக்கர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ராக் கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். NS200 vs Yamaha R15 Yamaha ஆக்சுவலாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். காய்ஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சா, 2 பேருமே 200cc ஒரு செக்மெண்ட் ரூலர் கூட சொல்லலாம். இதுவும் வந்து எக்ஸாஸ்ட் போட்டிருக்கு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் போட்டிருக்கு. அது வந்து ஃபுல் சிஸ்டம் போட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆன் மாதிரி தான் போட்டிருக்கு NSல. இதில் பார்த்தீங்கன்னா R15 பார்த்தீங்கன்னா ஏர் எக்ஸாஸ்ட் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் NS200 பார்த்தீங்கன்னா டியூக் எக்ஸாஸ்ட் ஆக்சுவலாக வந்து போட்டிருக்கு 390 எக்ஸாஸ்ட்டு. 2 பேருமே மோஸ்ட்லி ஸ்டாக் தான். இதில் பெயிண்டிங் மட்டும் தான் பண்ணியிருக்கு. அது கிட்டு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு ப்ரோ. வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் கிட்டு. அவர் தான் நம்மளோட கோ ரைடர். இன்றைக்கி அவர் கூட தான் நம்ம ஓட்ட போகிறோம். மறக்காமல் அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்மைல் யூ4னு போட்டால் வருவேன். மறக்காமல் என்னையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பீஸ்லெஸ் பைக்குன்னு போட்டால் வரும். ஓகே கைஸ், வளரணும் பிளேஸ். ஆனால் ஒரு சின்னதாக ஒரு ட்ராக் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ரைடர் எங்களுக்கு வந்தாச்சு. ப்ரோ பார்த்தீங்கன்னா R15 ஓட்ட போகிற நம்ம பார்த்தீங்கன்னா NS200 போகிறோம். ஓகே காய்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நம்ம NS200 எக்ஸாஸ்ட் கேட்டுடலாம். ஓகே காய்ஸ், அங்கே பாருங்கள் ஏஆர் போட்டிருக்காரு. லைட்டாக ஓகே காய்ஸ், இந்த லாரி போய்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், அதை தெரிஞ்சு தான் 3 hours அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரோடு சரியா இல்லை காய்ஸ். தெரியும் நினைக்கிறேன். ஆன்பர் செம்மையா ஆடுது. R15 ஆக்சுவலாக வெயிட்டில் ஒரு ரீசன் இருக்குது. நான் கொஞ்சம் ஓவர் வெயிட் தான். ப்ரோ பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு வெயிட்டில் இருப்பார். அதில் ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் போட்டிருக்கு. அடுத்த வச்சுன்னா இன்னொரு ட்ராக் பார்ப்போம் நிப்பாட்டிட்டு. ஆடி